Black Cloverோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம அனிமிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Black Cloverோட சீசன் 5 எபிசோட் 8ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கற்றுக் கொடு, உன்னைய மட்டும் சண்டை போட கற்றுக் கொடு. நான் என்னதான் ஹார்ட் கிங்டம் போனாலுமே அங்கே எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, என்கிட்ட தேவைப்படுற மானாவோ இல்லை மேஜிக்கோ இல்லையா, அதனால அந்த மானா மெத்தடை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலுமே ஜோரா உன்னைய மாதிரி நானும் ஒரு வெட்டு தான். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து பயங்கரமா சண்டை போடுற, ட்ராப் மேஜிக்கை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, அதனால எனக்கு அந்த மட்டும் கற்றுக் கொடு ப்ளீஸ், எனக்கு கற்றுக் கொடு. நான் லக்கு கிட்ட தோக்க விரும்பல. அவன் வந்து ஸ்ட்ராங்கர் மேல ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட நான் தோத்து போக முடியாது. அதே மாதிரி பிளாக் புல்லையுமே கீழே பிடிச்சி இறக்க முடியாது. ஏதாச்சும் பண்றா, எனக்கு கற்றுக் கொடுறா. என்னைய மாதிரி ஒருத்தன் ஃப்ளே மேஜிக் வச்சு கஷ்டப்படுறா. சரி சரி வா வா, ஏன் கெஞ்சிர உக்கான்ட்டு. என்னடா இடம் இது? இதுதான் என்னோட சீக்ரெட் பேஸு. இங்க பாரு, நான் கொஞ்சம் வருஷமாவே என்னோட அல்டிமேட் மேஜிக்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான்டா இங்க இருக்குது எல்லாமே. டெக்னிக்கலா நான் யூஸ் பண்றதும் மானா மெத்தட் மட்டும் ஒரு மெத்தட் தான். ஹார்ட் கிங்டம்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, உன்னோட மானா எல்லாத்தையுமே, அதாவது உன்னோட மேஜிக் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணணும். அது ஃபைட் பண்றப்ப எல்லா நேரத்துலையுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்றதுக்கு உன்ட்டு எக்கச்சக்கமான மேஜிக் அப்படிங்கிறது உன் உடம்புல இருக்கணும். ஆனா நம்மள்ட்ட அவ்வளோ மேஜிக் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரூன் அரே அப்படிங்கிற மட்டும் ஒன்று இருக்குது. அந்த அரேவை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அந்த அரேவை உன் கைக்கு முன்னாடி இந்த மட்டும் பொறுமையா கொண்டு வர ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் இதை யூஸ் பண்றதுக்கோ இல்லை இதை கத்துக்கிறதுக்கோ எக்கச்சக்கமான டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாதவனுங்க, நமக்கு மேஜிக் அப்படிங்கிறது இருந்தாலுமே மானா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம தான் நமக்கான வழியை கிரியேட் பண்ணணும். இந்த ரூனை என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினா உனக்கு ரூனரே கிடைக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணது. பட் நான் அப்படி சொல்கிறேன், இது பண்ணுறதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். உன்னால் இதை பண்ண முடியுமா? உன்னால் அதை செய்ய முடியுமா? இது வரைக்குமே நான் என்னோட மேஜிக்கை கண்ணாமனா தான் அடித்து விளையாண்டுருக்கேன். நான் யோசிக்கிற நேரத்தில் பயன்படுத்துவேன், எக்கச்சக்கமாக பண்ணுவேன். ஆனால் இது அப்படி கிடையாது. அதே நேரத்தில் இவன் சொல்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். ஜோரா இது எப்படி இருக்கு? இது ஒர்க் ஆகுமா? சூப்பரா சொல்லியிருக்கடா. உண்மையிலே இது ஒரு நல்ல ஐடியா. பட் இது பண்றதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். அவன் சொன்ன மாதிரி தான். அவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு 1/2 வருஷம் கஷ்டப்பட்டேன். 1/2 வருஷம் கழிச்சு தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. பட் அதையுமே நான் சிம்பிளா முடிச்சேன். இது என்னன்னா, என்னையும் இன்னொருத்தனையும் லிங்க் பண்ணி வச்சுக்கணும். என்னோட அதிகமா இருக்கக்கூடிய அவன்கிட்டேருந்து மேஜிக்கை நான் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கணும். சீக்ரெட் பிளே மேஜிக் சோல் செயின் டெத் மேட்ச்னு சொல்லி ஒரு குத்து விடுவான். என்னப்பா தலை சுத்துதா? நீ மட்டும் இந்த செயினை உடைக்கணும்னோ இல்லை பிரிக்கணும்னோ நினைச்சீங்கன்னா நீ பைத்தியமே மாறிடுவ. இது இந்த மட்டும் ஒரு மேஜிக் இவன்ட்டையா? இங்க பாரு, அதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, அதை பர்ஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இந்த மேட்ச் கண்டிப்பா உன்னோடது மேக்மா அப்படிங்கிறப்ப டாண்டே ஒரு குத்து குத்துவானா? ஏண்டா நான் தான் சொல்லல, நான் நினைக்கிற வரைக்கும் உன்னை அடிப்பேன்டா. வாய மூடுறா குரங்கு, நீ என்கிட்ட வந்து என் மேஜிக் எடுத்து திருடன்டா. நீலாம் பேசவே கூடாதுடா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கிராவிட்டி மேஜிக்கை போடுவான். தம்பி நான் சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கு ஈக்குவல் மேஜிக்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பண்ணாலும் சொல்லி ஒரு குத்துக்கு அந்த டைம் விடிச்சு தெரிக்கும். நீ என்ன வேணா வச்சுட்டு போ, நீ என்னோட மேஜிக் எடுத்து ஈக்குவலாக கூட இருந்துட்டு போ. ஆனா என் பாடிக்கு ரீஜென்ரேட் பண்ண முடியும், உன்னோட பாடியில அது பண்ணாது. இது போதுண்டா உன்னை தோக்கடிக்க. இப்பயே மண்டி போட்டு கெஞ்சி நான் உன்னை விட்டுடுறேன், நீ பண்ணதை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நீ ரொம்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்க. அதனாலயே நீ கண்டினியூவா ஃபைட் பண்ணி ஆகணும். நீ மண்டி போடக்கூடாது அப்படின்னு இவன் வேற யோசிச்சுட்டு இருப்பானா? இதை நீ முடிச்சே ஆகணும் மேக்மா அப்படிங்கிறப்ப ஒரு குத்து, சரியான குத்து அடிக்கு டாண்டேக்கெல்லாம் ஒரு மாறும். இந்த மேஜிக் இது அவனே தான். என்ன தைரியம்டா அவனுக்கு? ஏன் முதுகையே பின்னாடி பட வச்சிட்டியா ஒன்னைய அப்படின்னு கல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அடிக்க மேக்மாவா சரியான டேமேஜ். அந்த போட்டு கல்ல ஒரு கத்தியமாட கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு அடி. வா எடுத்துக்கோ, என்னோட இன்னொரு பாதி மேட்சுக்கு எடுத்துக்கோ. ஆனா நீ என்ன எடுத்தாலுமே நீ ஒரு வெத்து வேட்டுறா. என் கூட சண்டை போடுறதுக்கோ இல்லை நீ ஜாலி பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. நீ எல்லாம் ஒரு வெத்து வேட்டு. நீ என்ன பண்ணாலும் அதுதான். நீ வந்து என்னைக்குமே எனக்கு ஜாலியா கொடுக்க முடியாது. ஆமா கரெக்டா சொன்ன.
நான் ஒரு வெட்டு தான். நான் ஒன்றும் நோபல்லையோ இல்லை ராயல் ஃபேமிலிலையோ பிறக்கல. அதே சமயம் நான் ஒன்றும் லக்கு கிடையாது. அவன் என்னதான் காமனரா இருந்தா கூட அவன்கிட்ட இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. அதே சமயம் அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்ஃப் எல்லாமே ரீஇன்கார்னேட் பண்ணக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங்கர் மேல ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருந்தான். உண்மையிலே நான் ஒன்றும் ஆஸ்தா கிடையாது. சொல்லப்போனா என்கிட்ட இருக்க மேஜிக் கூட அவன்கிட்ட இல்லைனாலுமே அவன்கிட்ட ஆன்டி மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது அவனை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. எதுக்காக என்னை பிளாக் புல்ல சேர்த்துட்டீங்க? அதுவாடா, நீனும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோன்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் பார்த்ததுல நீ தான் பயங்கர கட்டான ஒரு ஆளு, அதனாலதான் நீ சேர்த்துக்கிட்டேன். நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன், அது தைரியத்துக்கிட்ட வந்தானா நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன்டா அப்படின்னு இந்த போட்டு பயங்கரமான ஒரு குத்துன குத்துக்கு டாண்டே வச்சு அவனாச்சுங்கிற மாட்டாயிரும். என் மூளையை கசக்கி புளிஞ்சு அதை எரிய வச்சு இந்த மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கேன். அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ அதை குறை சொல்றதுக்கோ உனக்கு தகுதியே இல்லடா அப்படின்னு குத்துறப்ப வாய முறா அப்படின்னு சொல்லி இவன் குத்து இந்தா வச்சுக்கன்னு மறுபடியும் ஒரு குத்து மாத்தி 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 குத்து மேல குத்துன்னு சொல்லி குத்துக்கிட்டே இருப்பானுங்களா? இப்ப புரியுதா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணுதான். நீ எனக்கு ஈக்குவலா இருந்தாலுமே நீ எனக்கு ஈக்குவல் கிடையாது. நீ என்ன வேணா கஷ்டப்படு, நீ என்ன வேணா ட்ரெயின் பண்ணு, என்னைக்குமே நீ எனக்கு ஈக்குவலா மாற மாட்ட. வாடான்னு வரப்ப இவனுக்கு பவர் போயிடும். என் டெவில் பவருக்கு என்னாச்சு? இலை இந்த தடவை என்னத்த பண்ணி தொலைஞ்ச? என்னடா லூஸ் ஆயிட்டியா? நான் என்னடா உன்னைய பண்ணு? இதுக்கு முன்னாடி மேஜிக் உனக்கு போனதே இல்லை போல இருக்கு. நீ ரன் அவுட் ஆஃப் மேஜிக் ஆயிட்ட. உனக்கு ஈக்குவலா இருக்கன்ட்டு சண்டை போடுறதே கிடையாதா? மேஜிக் போனது கூட தெரியாம இருக்க. டாமிட், என்னோட மேஜிக் அப்படி இது போயிருச்சு. லூசிஃபர்ட்ட இருக்க கனெக்ஷனுமே போயிருச்சு. இப்ப என்னால கிராவிட்டி மேஜிக்கோ இல்லைன்னா ரிகவரியோ பண்ண முடியாது. என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப மேக்மா ஒரு குத்து விடுவானா? கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். அது ஒன்ன மாட்ட ஒருத்தன்ட்ட தோக்கவே மாட்டேன். ஒன்ன மாட்ட ஒருத்தன்ட்ட தோக்கவே மாட்டேன்டா, வாயமுறா சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குத்துன குத்துக்கு இந்த போயிட்டு ஆஸ்தா வந்துருவான், லக்குமே வந்துருவான். மேக்மா நீ ஜெயிச்சிட்ட. உண்மையிலே நீ அவனை தோக்கடிச்சிட்ட. கேப்டன் யாமியும் நானும் சேர்ந்து கூட அவனை தோக்கடிக்க முடியல. மேக்மா நீங்க வேற லெவல் போங்க, நீங்க பயங்கரமான ஒரு ஆளு. ரே நான் உனக்கு சீனியர், அப்படிதான்டா இருப்பேன். மேக்மா நான் கண்டிப்பா அவன்கிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். நீ அதை தோத்து போயிடுவ தம்பி. நானும் ஒரு காமனர் தான். நான் ஸ்ட்ராங்கர் மேல ஸ்ட்ராங்கரா மாறி கேப்டனா ஒரு இடத்துக்கே வந்துட்டேன். அதனால தான் என்னோட டீம் முழுக்கவே எல்லாருமே நார்மலா காமனரா இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன். என் டீமே அப்படிதான் இருந்துச்சு. யாமி அப்படி கிடையாது. அவன் முழுக்க கிறுக்குத்தனமான பசங்க, வெட்டா இருக்கவன், விலைக்காகாதவன், இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தான். டேமிட், இவன் எனக்கு ஒன்னு காட்டிட்டான். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு காட்டிட்டான். என்னால் நம்பவே முடியல. டார்க் ரைட் அப்படிங்கிறவங்க 100% ரீச் பண்ணிட்டானுங்களே சுப்ரீம் கிரேட் டெவில் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாட்ட ஒருத்தர் அது மேக்மா எப்ப தோக்கடிச்சான்? பிளாக் பூல் தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் என்னால் நம்பவே முடியாது, அவன் பண்ணி காட்டிட்டான். இப்படியே போனோம்னா கண்டிப்பா இதை நிறுத்த முடியும். அப்படிதான் வாங்க டெவிலா வாங்க. டாண்டே தோத்துட்டானா? எப்படி எந்த மாதிரி மேஜிக்கிட்ட தோத்தான் அதை பார்க்கறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டே நீங்க டார்க் ரைடை தோக்கடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். என்னதான் இவனை தோக்கடிச்சிருந்தாலுமே இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவங்க நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா நிறுத்திடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட் அப்படிங்கிறது உங்களை கம்ப்ளீட்டா ரீஜெனரேட் பண்ணாது. பட் ஸ்டில் இதை சாப்பிடுங்க. நான் தோக்கடிக்கிறாங்களே, நான் முடிக்கிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன் அந்த டார்க் ரைடுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போய் அலப்பறை பண்ணுவானுங்க. அப்படியே இவங்க அந்த இடத்த கிளம்ப கண்டிப்பா நீங்க என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் டார்க் ரைடா இருக்க நீ நார்மலா அடங்க மாட்டேன். உண்மையிலே நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு ரீஜென்ரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. நான் இம்மோட்டல், நான் அவனை கொல்ல போறேன் சொல்லிட்டு இவன் பாட்டு வந்துட்டு இருப்பானா? வாய மூடு. யாரை பார்த்து என்ன சொன்ன? நீ அவன்கிட்ட தோத்து போயிட்ட, அதை நான் கண்டிப்பா வேஸ்ட் ஆக மாட்டேன், வாடா அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ரீமேட்ச் பண்ணுவாங்க. இந்த பகுட்டு இவளா வெனிக்கா வச்சு செஞ்சிட்டு இருப்பா. சார்லட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நான் என்னதான் அவளோட கர்சை தடுத்திருந்தாலுமே அவளோட பிளட் மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. 10வது குறைக்கு இவ வேற. நீனு நானு சேர்ந்தாலே காம்போ அல்டிமேட் தான். எனக்கு முன்னாடியே தெரியும். நீ மட்டும் ஃபுல்லா சண்டை போட்டீங்கன்னா உன் பவர் சூப்பர்னு தெரியும். லோலோ பிச்சிக்கா, டாமிட், இவ வேற லோலோ பிச்சிக்காவை கண்ட்ரோல் எடுத்துட்டா. இப்ப என்ன பண்றது? முன்னாடியோட இவ ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கா. அப்படிங்கிறப்ப இந்த போட்டு தண்ணி மாட்டம் ஒன்று எடுத்து வச்சிருப்பாளா? அதை விடிச்சு சதுர வச்சிருவா. என்ன இருந்தாலும் சரி, குயின் லோலோ பிச்சிக்கா உங்களை நான் காப்பாத்தி ஆகுவேன். அந்த மாதிரி ஒரு கசில மாட்டிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். அதை நான் பிரேக் பண்ணி ஆவேன்.
ஏய் அவளை பார்க்காம உன்னைய பாருடி, நீனே இங்க தத்தளிச்சிட்டு இருக்க, அவளுக்கு போய் என்னத்த பண்ண போற, உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சாலட்டை தூக்கி ஏத்திடுவா. என்னடா நடக்க போகுது, சாலட் வேற இப்படி இருக்கா, என்னடா ஆக போகுதுன்னு பாத்துட்டு இருக்கப்ப வெனிகா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த போட்டு நோயல் வேற நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேனே வந்துட்டேன்னு சொல்லி நம்ம நோயல் வெனிகாவை தூக்கிட்டு போவ, அவன் லோல பிச்சைக்காவை கூட்டிட்டு போவன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் ஆக்ஷன்ல இறங்குறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ ஐ லவ் யூ சோ மச்.